சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவரோடு ஒப்பாருங்க யாரும் இல்லை. பிரம்மனிடம் செய்த பாவம் விஷ்ணுவிடமும், விஷ்ணுவிடம் செய்த பாவம் சிவனிடமும், சிவனிடம் செய்த பாவம் குருவிடமும் அழிந்துவிடும். ஆனால் குருவிடம் செய்த பாவம் அழியாது. ஐயா பெரிய குரு, ஒரு மகான். ஆனா எனக்கு ஈக்குவலா பேசுனது அந்த வருத்தம் அளிக்கிறது, அவருக்கு ஈக்குவலா என்ன பேசுனது. இப்ப இது ஏன் இங்க நடக்குது இந்த விசேஷம்? போன வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி நடந்துச்சு. நான் அது பெங்களூர்ல இருந்து வந்து நடத்துறாங்க. அப்பயே அந்த இதை பேசியிருக்கேன் கொஞ்சம். நான் வந்து 93 இந்த திருச்சிக்கு வரேன். அதுக்கு முன்னாடி 84 இருந்து ஆடிட்ல இருந்தா 93 ரயிலுக்கு வரேன். அப்ப 93 ரயிலுக்கு வந்தேன்னா சிவனை மட்டும் ஒரு போட்டோ வச்சு ஏரோத்து வந்தவனு கும்பிட்டேன். உண்மையாக இல்ல, மனப்பூர்வமாக இல்ல, அடிமனதோடு இல்ல. பதி ஒரு சாம்பிராணி கட்டுறதா இல்ல ஒரு பத்தியை வச்சு கொளுத்தி காட்டுறதா, அவ்வளவுதான். அது ஒரு பெரிய இதா இல்ல. அப்புறம் எங்க ஆபீஸ்ல ஒரு டைரக்டர் இருந்தாரு. அவர் என்ன செய்யாரு, அந்த பிரதோஷம் வந்தா அவர் தான் இருப்பாரு. 6 மணிக்கு தான் வந்து சாப்பிடுவாரு, பக்கத்துல வந்து உட்காந்துப்பாரு. அது பிள்ளையாருக்கு வந்து தங்கடாரத்து, அவன் முருகனுக்கு இந்த ஜஸ்டி வரும். இந்த மாதிரி 3 சாமிக்கு ஒருத்தர் இருப்பாரு. சாப்பிடவும் மாட்டாரு, டீ காஃபி குடிக்க மாட்டாரு, வந்து சாப்பிடுவார். அப்ப நான் விளையாட்டா 99 நான் வந்து இந்த பிரதோஷம் பிடிக்கிறதா பிடிக்கும். விநாயகர் என்ன முருகன் என்ன நம்ம சிவனையே பிடிச்சு விட்டு நான் பிரதோஷம் 99 யதார்த்தமா வந்தேன். பஞ்சவர்ண சாமி கோயில்ல அன்னைக்கு ஆரம்பிச்சேன். அன்னைக்கு ஆரம்பிச்சப்போ 2-3 பிரதோஷம் விட்டாச்சு. அதன் பிறகு நான் அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க டீம் ஒரு 30 பேர் இருக்காங்க. நான் சொன்னேன் ஸ்டாஃப் தானே, செப்பரேட்டுங்கனால எல்லாரும் வந்துருவாங்க. அப்படி பார்த்தா அப்படியே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப 26வது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த 25 வருஷமா இல்ல பண்ணிட்டு இருந்தா அந்த அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஒரு கடைசியா 2 வருஷம் தான் இருக்கு. அப்புறம் சிவனை பத்தி எனக்கு தெரிஞ்ச இத கொஞ்சம் சுருக்கமா கொடுத்தேன். இப்ப பன்னீர் திருமணம் இப்ப புக்கா இருக்கும், திருவாசகம்னா 650 அது புக்கா இருக்கும், தேவாரம்னா புக்கா இருக்கும். அதனால மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, நடுத்தர மக்கள் எளிதா போய் சேரணும். ஒன்னும் ஃப்ரீயா கொடுத்தான். 10 ரூபா கூட வாங்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் நடுத்தர மக்கள் இங்க அது மாதிரி கொடுத்துட்டு வந்தேன். அப்ப இது மாதிரி நான் கொடுத்துட்டு இந்த காலகட்டத்துல யூடியூப்ல இந்த சோசியல் மீடியா நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என் தம்பி சொன்னான், என்ன நீ அவரோட 16 உனக்கு பெரிய உனக்கு தெரிய மாட்டேங்குது, ஒரு யூடியூப்ல பார்க்க ஆரம்பிச்சு. அப்புறம் ஐயாவை நான் தேட ஆரம்பிச்சுட்டேன். சரி, நம்ம ஹோட்டல்ல ஒரு மீட்டிங் நடத்தணும். எங்க ஹோட்டல்ல சிவனை பத்தி பேசுறதுக்கு ஐயா மூலியமா ஒரு மீட்டிங் நடத்தணும் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். இவர் நான் போன் அடிச்சேன், ஐயா நம்பர் எனக்கு கிடைக்கல. யூடியூப்ல அடிச்சா ஒரு பொண்ணு எடுத்துச்சு. ஹலோ, அவர் ஐயா இப்ப பார்க்க முடியாது, அப்புறம் பேசுறியான்னு. இன்னொரு படிச்சேன், அவர் அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, வெளில போயிட்டாருச்சு. ஆஹா விடுறான்ட்டு. சரி, ஒன்றும் பண்ண முடியல, பேச முடியல. நான் சோசியல் மீனாட்சி எவ்வளவு பெருசா நினைச்சிட்டு இருந்தேன். அவரும் பெரிய ஆளு தான். ஆனா ஐயா அளவுக்கு ஈக்குவல்னான்னு என்ன சொல்ல முடியாது. அது ஏன் சொல்றேன்னா, இப்ப பாருங்க, இப்ப சோசியல் மீனாட்சி உள்ள பேட்டியில சொல்லியிருக்காரு, எனக்கு திருவாசகத்துல 658 பாட்டுல 51 பேர்ல 400 பாட்டு தான் தெரியும் இருக்காரு. ஐயாவுக்கு 658 பாட்டு தெரியும். அதே மாதிரி திருமூலர் எழுந்த திருமந்திரத்துல 1000 பாட்டு தெரியுமா. திருக்குறள் இருக்கு பாருங்க, தமிழும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். 1330 பாட்டு. இந்த விழுப்புரத்துல திருக்குறள் முனுசாமி இருந்தாரு, சும்மா தமிழ்ல மட்டும்தான் சொல்றாரு. அவர் அப்ப தமிழ்நாட்டுல பெரிய இது மாதிரி கொண்டாடினாங்க. திருக்குறள் முனுசாமி, திருக்குறள் முனுசாமி பெரிய கடல். இவர் ஒரு சித்தர், ஆனா சிவனிடம் புத்தரா இருக்காரு. இவருக்கு நான் அடியவரா இருக்கேன். நீங்க கேட்டு இந்த பிச்சைக்குனே பிச்சை முத்தர், இந்த பிச்சை பிள்ளை இன்னொருத்தர் கம்ப்யூட்டர்ல இருக்காரு, சிஓ இருக்காரு. அவர் கோடிக்கணக்கா மாத சம்பளம். பாருங்களேன், கோடிக்கணக்கா சம்பளம். அவர் ஒரு பேட்டை சொன்னாரு, எனக்கு 250 மொபைல் நம்பர் தெரியும்னாரு. எனக்கு கூட 100 தெரியும். 250 மொபைல் பார்க்காம சொல்லுவேன், இது மாதிரி மெமரி பவர் உள்ளவங்க. அப்ப ஐயா என்ன சொல்றது? கால் தூசுக்கு வர மாட்டாங்க. ஐயா சொன்னாரு, குரு, மகா குரு. இவருக்கெல்லாம் நாங்க இந்த அப்பதான் நினைச்சேன், இவர் வந்து அப்புறம் சொல்ல விட்டோம் பாருங்க. இடையில நான் தற்செயலாம் இங்க வரேன். தற்செயலாம் வரப்ப ஐயா உட்காந்துருக்கேன். ஐயா பொண்ணு மருமம் 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எங்க ஸ்டாஃப் மேனேஜர் வந்து ஏற்கனவே பேசியிருக்காங்க. அந்த மேனேஜர் என்கிட்ட ஒன்றும் சொல்லல, சார் வந்து புக் பண்ற பத்தி சொல்லல. நான் எதார்த்தமா ஹோட்டல பாக்குறதுக்காக இங்க விசிட் பண்றேன். அவங்க ஹாலில் உட்காந்துருக்கேன், ரிசப்ஷன் ஹாலில் பாக்குறேன். நம்பர் தேடிட்டு இருந்தோம், இங்கேயே விட்டாருன்னு. என்னடா தேடி பண்ண தெய்வம் குறுக்க வந்துச்சு.
அப்ப அசந்துட்டான். எம்பெருமான் தான் இதை பண்றாரு. யார் பண்ற? இதுல நான் கடவுளை கண்டவங்க. ஐயா வந்து கடவுளை பேசிட்டு இருப்பாரு. ஏன் கடவுளை கண்டேன்னா, 99 நான் பிரதர்சனம் பண்ணா 2004 சுனாமில மெரினா கடற்கரை ஓரம் காலைல இப்ப 9:30 நிக்கிறேன். நான் என் மூட்டை பையன் எல்லா இடத்துலயும் தீக்கிச்சு. இவ்வளவு தண்ணி வந்து எல்லாம் அடிச்சுதான். கன்னியாகுமரி, தரங்கம்பாடி, பூம்புவார் எல்லாம் அவுட்டு கடவுளூர்லாம். எனக்கு வந்து அந்த சும்மா 2 அடியெல்லாம் உயரம் வந்துச்சு. நாங்க உடையாந்துக்கிட்டே இருந்தேன். அந்த யூனிவர்சிட்டி வந்து ரோட்ல உடையாந்துட்டேன். வந்து பார்த்தா அப்புறமா எம்பிச்சு. அதுல இந்த உடையாராம இருந்தா பாருங்க, இந்த கிரிக்கெட் விளையாட்டவங்க அவனா போயிட்டான். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. அதே மாதிரி இந்த பிரவேசம் போன பிறகுதான் இந்த ஹோட்டல் கட்டுறேன். எங்க ஆபீஸுக்கு பெரிய 2 கல்யாண மண்டபம் கட்டுறோம். பெரிய பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்தாப்புல. இது மிகப்பெரிய சாதனை இல்ல சார். ஆண்டவன் சிவனை பிடிச்சா அவர்களை மட்டும் கொடுக்க மாட்டாரு. என்னத்தை கொடுப்பாரு? தங்கத்தை கொடுப்பாரு. சுந்தரமூர்த்தி நாயகர் தங்கத்தை கட்டி கட்டியா கொடுத்தாரு பாருங்க. திருஞான சம்பந்தருக்கு வந்து திருவிழிமலையில அவருக்கும் திருநாவளர் தங்கத்தை கொடுத்தாரு. அதுலயே சில கேள்வி வேற ஐயாட்டா இருக்கு. நான் இப்ப கேட்கிறேன். அதுல கூட கொஞ்சம் பவுனு கூட, அதாவது என்ன சார், கேரட் கூட வந்து இவரு கொடுத்தாரு. வேற திருஞான சம்பந்தருக்கு கொஞ்சம் குறைவா சுந்தரமூர்த்தி நாயகர் கொடுக்குறாரு. சாரி, திருநாவளரசு கொடுக்குறாரு. அப்ப வந்து திருநாவளரசுக்கு அதிகமா கொடுத்தாரு. கேரட் அதிகமா கொடுத்தாரு. இவரு குறைவா கொடுத்தாரு திருஞான சம்பந்தர். அதெல்லாம் காசி திரவ அந்த பாட்டு வரும். நான் வந்துங்க இந்த சிவன் சைவ மதத்துல என்ன சொல்றது, ஒரு அறவரை ஐயா, ஒரு கடை சின்ன அறவரை. இப்ப இதுல ஏன் இதை சொல்றான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த கடைசி நூற்றாண்டுல கடைசி காலகட்டத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்ந்தாரு. அதுக்கு முன்னாடி ராமலிங்கத்தில் வந்திருக்காரு. அப்புறம் கடைசியா விவேகானந்தர் வந்திருக்காரு. விவேகானந்தர் போட்டுருவோம். இன்னும் இந்து மதத்தை பத்தி சிக்காகோல பேசினவர். அவருக்கு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் அருள் கொடுத்ததுனால பேசணும்னு சொன்னார். மேடையில் போய் நின்றுட்டாரு 1893. அப்ப எப்படா நம்ம இவனுடைய இங்கிலீஷ்காரன் பேசணும்னா, அப்பதான் ராமகிருஷ்ணன் மேலேருந்து அருள் கொடுத்தா கேள்விப்பட்டேன். இப்ப நான் பார்த்துருக்கேன் நீ பேசுறான்னு. பேசி 8 பிரதர்சன் ரிசல்ட் தான் ஆரம்பிச்சாரு. 6 வாரம் பறிக்குது. அப்படியே பட் அதான் 3 வருஷமா பேசிருக்காரு. கூட்டம் எழுந்திருக்கணும்னு கேள்விப்பட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, சாதாரண விஷயம் இல்லைங்க. ஐயா வந்து ஒரு கிட்டத்தட்ட 30 புக்கு எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, மனப்பாடம் பண்றதுன்னு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்களா, அது என்ன சொல்றது, அந்த பாட்டை வரும், அண்ணல் பெரிய அரிப்பானே ஓய்ந்து சொல்ல கரையான சொல்லி திருவள்ளுவர் சொல்லிய பாட்டின் பொருள் சொல்லுவா செல்ல சென்று அது மாதிரி அந்த பாட்டு ஒண்ணு வச்சிருங்களேன். 99 வரி அது சிவபுராணம். அப்ப அதை வந்து ஐயா வந்து இப்ப எத்தனை பாட்டு பாருங்க, 658 பாட்டுங்க. இங்கக்குள்ள இந்த ஒரே ஒரு அம்மா இருக்கு, அது கூட ஒரு 658 தான் பாட முடியும். ஆனா இவரு பாருங்க, திருமந்தத்துல 1000 பாட்டு தெரியுமா, திருக்குறள்ல 1330 குறள் தெரியும். இவ்வளவுதான் பாருங்க. தீனா சுட்ட பின் உள்ளாரும் 6ஆவே 4 நாள் சுட்ட விடும் வரும்னு சொன்னாவிட சொல்லுவார் ஐயா. அந்த தனிப்பட்ட இந்த நம்பர் சொன்னாலும் சொல்லுவாங்க. முதல் பாட்டை சொல்லுவார். இதை விடுங்க, அஷ்டாவதானி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 8 மேட்டர் ஒரே நேரத்தில் சொல்றாங்க அஷ்டாவதானி, 10 மேட்டர் சொல்றாங்க தசாவதானி. இவங்க அப்பா தசாவதானி இருந்திருக்காரு. அப்புறம் கண்ணு தெரியல, ஒரு படிக்க நேரம் இல்லை எனக்கு. இன்னைக்கு தான் ஐயா கொடுத்தாரு, நைட்டு கொடுத்தாரு. அதை ஒன்று பார்க்க முடியல. ஐயா 16 கவனங்கள். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? 6 கோடி பேர். எத்தனை பேருங்க? இவர் ஒருத்தர் தான் அந்த இருக்க முடியும் 6 கோடியில். இது உண்மைங்க. பாருங்க, கடைசி 1867 ராமலிங்கடிகளார் மறைகிறாரு. அப்புறம் விவேகானந்தர் இருந்தாரு, அவரு இது பண்ணாரு. அப்புறம் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவங்கெல்லாம் கடைசியா வந்த சித்தர்கள். இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற சித்தர் ஞானி ரிஷி, அப்படிதான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா இந்த கொஞ்சம் இந்த அரைமுறையா படிச்சுட்டு இருக்கேன் பாருங்க சிவனை பத்தி. நான் கொஞ்சம் புக்கு போட்டிருக்கேன், வெள்ளம் கொடுன்னு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. அதை ஷார்ட்டா கொடுத்துருக்கேன், ஐயா கொடுத்துட்டேன். அது வாங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஏன் இப்படி ஒரு ஐயா வந்து இப்ப எனக்கு இங்க கிடைச்சாருன்னா, அதான் கடவுளுடைய சிவனுடைய நான் பக்தர். உண்மையான ஓரளவு கொஞ்சம்
ஆண்டவன்ட்ட கொஞ்சம் பேர் வாங்கிட்டு நம்மளுக்கு. அதனால ஆண்டவன் இங்கேயே வர வச்சுட்டான். நீ ஏன்டா தேடிக்கிட்டு இருக்க, உன் இடத்துக்கு நான் வர வைக்கிறேன்னு. ஏன்னா கரும்பு இங்க கூலி கேட்பானா? அவரே சந்தோஷம் எனக்கு. என்னடா நம்ம தேடிக்கிட்டு வந்தா அவரே நம்மளுக்கு இடத்துக்கு வந்துட்டாருன்னு. பெரிய விஷயங்க இது. சோசா மீனாட்சி சுந்தரம் கூட 400 பாட்டு என்பதான் தெரியும்னு சொல்றாரு. அவர் 16 வயசுல இருந்து இருந்துட்டார். இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, முழு பிரிவில் இவங்கெல்லாம் கடவுளை வணங்கினவங்க, தொடர்ந்து இந்த புண்ணியம் பண்ணவங்க, கடவுளை வணங்கினவங்க தான் 400 பிறர்கள் அனுப்புறாரு. அப்ப எப்படி வணங்கியிருப்பாங்க நினைக்கிறீங்க? பூ போட்டு தண்ணி போட்டு சாமி மழை தண்ணி நீர் பூ நல்லா அன்றாடப்பட்ட பூ போட்டு வணங்கிட்டு வரணும். இது வணங்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்ல அறிவை கொடுக்கும். ரொம்ப பேருக்கு பேசிக்கே தெரியல. இப்ப நம்ம பாருங்க, எல்லாம் நான் சாமி கும்பிட மாட்டேன், சாமி நான் நாலேஜ் குறைவா இருக்கும் யாரெல்லாம் இது மாதிரி. அதனாலதான் விவேகானந்தருக்கு ஈக்குவலா யாரும் சொல்ல முடியாது. அந்த 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 என்சைக்கிள் எப்படியாவ முதல் நாள் கொடுத்தாங்களா, மறுநாள் கேட்டா எதை கேட்டாலும் சொல்றாராம். அது மாதிரி இவரா சொல்லல. சிவன் வந்து எப்படி திருஞான சம்பந்தருக்கு வந்து பார்வதி பால் ஊட்டினாங்க, ராமலிங்கடிகளாரும் பால் ஊட்டினதான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி பால் ஊட்டல, இவர் அருளை ஊட்டிட்டார் சிவன். அதுதான். அதெல்லாம் இவ்வளவு புக்கு எழுத முடியாது, இவ்வளவு ஞாபகத்துக்கு வராதுப்பா. நீங்களாம் படிச்சு பாருங்க. ஒரு திருக்குறளே உங்களால சொல்ல முடியாது. 1300 அது தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அது இன்னும் அட்வான்ஸு. பெரிய விஷயங்க அது. அது 30 புக்கு எழுதியிருக்காரு. அந்த புக்கெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால சொல்றேன். அப்ப நீங்க வந்து பூஜிக்கணும். பூஜைக்கு போட்ட குலையம், பூஜைக்கு பொன் மலையாகும், பூஜைக்கு புகட்டும் ஞானம், பூஜைக்கு புருவமத்தி காணுமே. ஐயா எல்லாமே சொல்லியிருக்காரு. அல்ல போட்ட குளிகை என்ன தெரியலையா? என்ன போட்ட குளிகை என்னையா? போட்ட குளிகை எங்க போடுறாங்களா? என்னையா? சரி, அப்புறம் சொல்லுங்க. இப்ப அந்த பூஜிக்கணும் நம்ம. இப்ப இதை வந்து இப்ப இங்க வந்து உட்கார்ந்துருக்குல்ல, தொழுது தூமலை தூய் துதத்து அழுது காமட்டு அட்டுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுது கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனேங்கிறார் திருவள்ளுவர். திருநாவுக்கரசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆகாச பதிவோட பதிவாகுமா. இப்ப நீங்க வந்தது பதிவாயிருக்கு. உங்க வினைப்பயன் அருவும், உங்களோட தீய செயல் விலகும். இது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க இதை கேட்கறது ஏதாவது ஒரு சிவன் அடியாரு. அது அவருக்கு நான் அவருதான் கடல்னா நான் சின்ன டப்பால உள்ள தண்ணி, அவ்வளவுதான். இப்ப அது ஒரு பெரிய விஷயம் இந்த இதுல. அது மாதிரி பாருங்க, ஐயா வந்து பல நாடு போயிருக்காரு. பல நாடு, இந்த ஏசியா கண்ட்ரி போயிருக்காரு. உதாரணத்துக்கு இலங்கை போயிருக்காரு, மலேசியா போயிருக்காரு, ஜப்பான் போயிருக்காரு, இதே மாதிரி மற்ற நாடு, யூரோப் போயிருக்காரு, கனடா போயிருக்காரு, அமெரிக்கா போயிருக்காரு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல மெமரியில கொடுக்க அவங்க அப்பாவுடைய புண்ணியம் இவர் வந்துதான் நினைக்கிறேன். தாய் தந்தை செய்யற புண்ணியம் பிள்ளைகளுக்கு வரணும். அதான் தாய் தந்தைலாம் பாவம் பண்ணக்கூடாது. பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த சில பேர் அதிகமா லஞ்சம் வாங்குவான், சில பேர் ரவுடியா இருப்பான். அவன் பிள்ளை அப்படிதான் இருப்பான். அது வந்து கலெக்டர் ஆக முடியுமா? ஏதோ ஒன்று பட்டா சொர ஒன்று மலைக்கும்பாங்க. அது மாதிரி இவர் ஐயாவோட அப்பா வந்து பாருங்க, அவரும் ஒரு பெரிய மகானா இருந்திருக்காரு. அதனாலதான் ஐயாவுக்கு வந்து இந்த ஞானம் வந்திருக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் வரணும்னா வராது, அவங்க சந்தோஷம் இல்லை. ஏதோ ஆண்டவன் அவருடைய அடுத்த வாரிசு ஐயா கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த மாதிரி அது மட்டும் இல்லைங்க, யோக கலையில சிறந்து விளங்குறாரு. அது எல்லாத்தையும் சொல்றாரு. அவர் சொல்றாரு. அப்ப இந்த இயற்கை மருத்துவத்தை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ரீசெண்டா தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப இதனால இந்த அதனாலதான் உங்களுக்கு தெரியும், திருவாரூர்ல விரண்மண்டான்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய அடியவர், பெரிய சிவன் பக்தர் அவர். அப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அந்த திருவாரூர் கோயிலில் அவர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க சிஷியர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் நம்ம சிவனுடைய நண்பர்கள் அவங்கள பார்க்காம போயிட்டாராம். யார் அவன் நம்மளை பார்க்காம போறான்? அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க சுத்தி உள்ளவங்க, சும்மா வாய முடியா, அவரு சிவனு மாப்பிள்ளை மாரியா, சிவனுடைய நண்பர் அவரு. அப்ப சிவனையும் ஒதுக்கிட்டாரு அவரு. அப்பதான் அதுதான் எதுக்காக சொல்றான், இந்த இதுக்காக சொல்றான், குருவிடம் செய்த பாவம் அடியாதுன்னா என்ன அர்த்தம்? சிவன் வந்து குரு, நம்மளுடைய அடியோர்களுக்கு தான் அதா இருப்பாரு. அததான் வந்து அடியோர்கள் எல்லாரும் பாடுறன்னு சொல்லி சுந்தரம்பிரான்ட்ட சொல்றாரு. 60 நாயன்மார்கள் அவர் தான் முதல்ல பாடினார் திருத்தொண்டு தொகைங்கிறதுல. அப்ப தெல்லைவாழ் அந்தனதான் அடியாருக்கு அடியேன். அப்பதான் எல்லா பாட்டும் அவர் பாடுறாரு. மீதி 3 பேரை வந்துதான்
நம்பி ஆண்டான் நம்பி செஞ்சாரு. நம்பி ஆண்டான் நம்பின்னா சாதாரண ஆள் இல்லை, அவரு பொல்லா பிள்ளையாட்ட அவரு வர வாங்கினவர், எல்லாம் கடவுளை கண்டவர்கள். அதுல வழியில வந்தவங்க தான் ஐயா. இப்ப ராமலிங்கடிகளார் அடுத்தது இதுதான் எனக்கு தெரிஞ்சு, அதான் நான் சொல்ல முடியும். அப்ப அல்லன்னா இதெல்லாம் சொல்றது சாத்தியம் இல்லை, கம்ப்யூட்டர் கிடையாது, இதெல்லாம் சொல்றது நீங்க இமேஜினா பண்ண முடியாது. அப்புறம் பாருங்க, இப்ப நாள நம்மளுக்கு இந்த அருளால் ஒரு பெருமை நம்ம தெரியாம இருக்கிறோம். இந்த சிவன் இந்த அருளாளர்களை ஏன் அனுப்பியிருக்காங்கன்னா, குருவா நீ செயல்படணும்னு சொல்லிருக்காங்க. அப்ப இவங்கெல்லாம் கடவுளுக்கு சிவனுக்கு ஈக்குவலா உள்ளவங்க தான், கடவுள் அவங்க உள்ளாரே இருக்காங்க. ஐயா, இந்த நீங்க இந்த சாமி கும்பிடணுன்னாவ நீங்க சாதாரண விஷயம் இல்லை, சாமி கும்பிடுறதே ஒரு கஷ்டம், உள்ளார போக முடியாது. அப்ப நீங்க உண்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, தேடக்கூடாது, அடுத்த மனையை நேசி இது பண்ணக்கூடாது, பல இதுக்கு அதிக அளவு பொருளை சேர்க்கக்கூடாது, தான தர்மம் பண்ணணும். இப்படிலாம் செய்யறவங்க மட்டும்தான் அந்த கடவுள்கிட்ட போக முடியும். அப்ப இந்த சாமியை கும்பிட முடியும். முதல்ல இப்ப நீங்க வந்திருக்கீங்கன்னா நீங்களும் கிட்டத்தட்ட புண்ணியம் பெற்றவங்க தான் இங்க வர முடியும். பாருங்க, இப்ப திருச்சியில் எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேருங்க இருக்காங்க, வர முடியாதுங்க. அது இந்த வினைப்பயனை நல்வினை தீர்வுன்னு சொல்றோம் பாருங்க. இந்த அறச்செயல் மூலம் அறநூல்ல உள்ள படி நடந்த அந்த நன்மை தீர்மை செய்யறவங்க தான் இங்க வர முடியும். அப்ப நீங்க மிஞ்சிட்டீங்க. அது மிஞ்சறதால தான் ஐயாவுடைய சொற்பொழி கேட்க முடியுது. நீங்க கேட்கலாம் என்ட்ரன்ஸ் பீஸ் அது சொல்றாங்க, அவங்களால என்ட்ரன்ஸ் பீஸ் நாங்க ஹோட்டல்ல பணம் வாங்கிட்டு கொடுக்குறோம், கொஞ்சம் கொஞ்சம் அது வேற விஷயம். அப்ப அவங்க நடத்த முடியாதுல்ல. ஐயா எப்படி உங்களுக்கு இப்ப எப்படி திருஞான சமுதிரம் திருநாவுக்கரசர் என்ன செஞ்சாங்க, எம்பெருமன்ட்டே காசை வாங்கி அன்னதானம் பண்றாங்க, அந்த பவுனை வாங்கி அன்னதானம் பண்றாங்க. ஏன்னா அப்ப பஞ்ச காலமா போயிட்டு அந்த காலகட்டத்தில் அது மாதிரி ஐயா உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அதை அறப்பணியே செய்யறாரு. அவர் இதை வச்சு ஒன்றும் பெரிய டாட்டா பெல்லாம முன்னேறல. இதை பேசுறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது எனக்கு பெரிய எனக்கு மகிழ்ச்சி. இப்ப இன்னொன்னு, இந்த சின்ன சின்ன டவுட் ஐயாட்ட கேட்க போறேன். டவுட்னா என்ன, எனக்குள்ள சந்தேகம், எனக்கு ஒன்று ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சாலும் என் மூலியமா உங்களுக்கு எல்லாருக்கும் ஐயா மூலியமா தெரியணும். அவர் ஐயா வாயால அதை சொல்லணும். ஐயா, சைவம் என்றால் சிவனுடன் சம்பந்தப்பட்டதான் பொருள். ஏனென்றால் எல்லா நேரையும் இறைவனால் வகுப்பட்டது. கடவுள் அணுகுமுறையை அவரவர் அறிவு நிலைக்கும் அன்பு நிலைக்கும் தக்கப்படி பல வழிகளை கொண்டுள்ளது சைவ நெறி. தீட்சை வாங்க வேண்டது கட்டாயமா? சொல்லுங்க ஐயா. அதாவது அதுதான் சொல்றேன். இப்ப திருநாவுக்கரசர் 77 வயசுல 4 வருஷத்துல இறைவனை அடைஞ்சவர். எந்த தீட்சை வாங்கல. கண்ணப்ப நாயனார் 6 நாள்ல முரட்டு பக்தி, யாரும் கண்ணை புடுங்குவாங்களா? புடுங்க மாட்டாங்க, அது புடுங்கி வைக்கிறார். அவங்க 6 நாள் கொடுத்தாரு. இவன் அவர் வேற குலத்தை சேர்ந்தவர், அசைவத்தை இது பண்ணுவாரு, என்ன அது சாப்பிட்றாரு என்னன்னு தெரியல. ஆண்டவன் பக்திக்கு தான் முக்கியம் கொடுக்குறான். அதே மாதிரி சுந்தரமூர்த்தினால 2 ஆண்டுல முக்தி சிவன்கிட்ட சேர்ந்துட்டார். இப்ப இப்ப நம்ம எல்லாம் சொல்றாங்க, இங்க உள்ள சிவன் பக்தர்கள் சில இந்த துரோக முட்டை கொடுக்கலாம், நம்ம தியானம் பண்ணணும் அல்லது நீங்க தீட்சை பண்ணணுங்கிறாங்க. அப்ப தீட்சை பண்ணணும், ஜெபம் பண்ணுங்கிறாங்க. இதெல்லாம் வந்தாதான் நம்ம கடவுள் நெருங்க முடியுமா? எல்லாமே இந்த உங்களாம் வரலையா? நான்லாம் இப்பதான் 90% பேசுறேன். எல்லாமே நான் எனக்கு எல்லாருமே கிடைச்சிருக்கு. உண்மையா பக்தி அந்த இறைவன்ட்டு இருக்கணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். சொல்லுங்க. அப்பப்ப நல்லா தெரிஞ்சுங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், இறைவன் அடையணும்னா கொல்லாம இருக்கக்கூடாது, வாய்மை இருக்கணும், எவ்வளவுக்கும் அன்பா இருக்கணும், மனதை நல்லொழுக்கத்தை வைத்திருக்கணும், ஆசையை நிற்கணும், பிற மனைவி நினைக்க கூடாது, பிற பொருளை களவாடக்கூடாது, தான தர்மம் செய்யணும். இறைவனுக்கு 2 வழிங்க, நான் ஞான மார்க்கம் பக்தி மார்க்கங்கிறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும். யதார்த்தமா இப்ப கண்ணப்ப நாயனர் எதை படிச்சார்? இப்ப திருநாவுக்கரசர் 77 அந்த சமண மதத்துல இருந்தவர் 4 வருஷத்துல அவர் இது பண்ணிட்டாரு. அப்ப இது சொல்லுங்கய்யா. இப்ப இப்ப எப்படி இருக்கணும்? அது எப்படி அவங்களுக்கு கிடைக்குது, எப்படி இது பண்றாங்க? உண்மையா அவங்க தீவிரம் பக்தரா இருந்திருக்காங்களா? தீட்சை தான் வாங்கணுமா? வாங்காமே நான்லாம் இருக்கேன் தீட்சை. ஒரு கேள்விக்கா பதில் சரி. அதாவது எப்படின்னா, இது ஒரு ஜென்மத்துல வாரது இல்லை.
சொல்லுங்க. திருவள்ளுவர் எப்பயுமே முதல் குறளை டிஃபைன் பண்ணுவார். என்ன சொல்ல வாரேன்னு சொல்லுவாரு. வாய்மை என்னப்படுவது யாது நீ, ஒரு வரியே வேஸ்ட். உண்மைன்னா என்னன்னு கேட்டான்னு ஒரு வரி எழுதிட்டு யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லணும்னு ஒரே முக்கால் வரியில சொல்யூஷன் சொல்லுவாரு. தவத்துல முதல் சொல்றாரு. தவம்னா என்ன முதல் சொல்லிட்டாரு. ரெண்டாவது குறள்ல தவம் யாருக்கு வரும்னு சொன்னாரு. தவமும் சொல்லுங்க, தவம் உடையாருக்கு ஆகும். ஏற்கனவே அந்த தவ வழியில வந்து மிச்சகுறம் தொட்டகுறம் இருந்தா தான் இங்க வந்து தொடரும். அதனால அப்ப எல்லாத்தையும் வாங்கியிருப்பாங்க. முதல் பாட்டிலேயே ஞானசம்பந்தர் சொல்லிட்டார். தோடுடைய செவியன் ஏறி மதி சூடி காடுடைய சுடலை கூடி பூசி. அப்ப கேட்டாரு, யாரா பால் கொடுத்தா அப்படின்னா சிரிச்சாரு. அழுதுட்டு இருந்த குழந்தை கண்ணீரோட சிரிச்சுட்டு இருக்கு. யாரா பால் கொடுத்தான்னு கேட்டாரு. எவ்வளவு திருட்டு பாய் கொடுத்திருந்தா திருட்டு புத்தி வந்துடும். யார் கொடுத்தான்னு கேட்டாரு. திருடன் தான் கொடுத்தான்னு. என்னடா நான் ரொம்ப கோபமா ஞானம் ஆயிட்டாருன்னு தெரியல அவருக்கு. அப்ப சொன்னா அவன் திருடன் தான் உள்ளங்கவர்கள், என் ஆன்மாவை திருடிய திருடன். அதுக்கு அடுத்த வரிதான் முக்கியம். ஏடுடைய மலரான். ஐயா சொன்னார் இல்லையா, ஏடுடைய. ஏடுனா முன்னோர் எழுதிய திருமறைகள், திருமுறை பாடல்கள். அந்த பாடல்களை பாடி முனம் முனை நான் பணிந்து ஏத்த அருள் செய்த. முந்தின ஜென்மங்களை இதெல்லாம் முடிச்சிட்டேன். இப்ப 3 வயசுல எனக்கு கொடுத்துட்டேன், தீட்சையை கொடுத்துட்டேன், பாலை கொடுத்துட்டேன், உள்ள அமிர்தத்தை ஊற வச்சுட்டாங்க. அதனால இது ஜென்மாந்திரமா வரும். இது வழக்கம். அதனால இப்பதான் வருதுன்னு நினைக்க கூடாது. இன்னொன்னு, தீட்சை என்பது ஈசன் தருவதுதான் தீட்சை. மெயின் தீட்சை யாரு? யாரு தீட்சை கொடுத்தாலும் அது குறைவுடையது. சொல்லுங்க. விளம்பரி வில்லாது வில்லன் கொடுத்தாலும் என்னது? ஈசன் வந்து உள்ள இன்டைரக்டா கொடுக்கணும். இப்ப அவர் கொடுத்துட்டாரு, முதல் தீட்சை கொடுத்துட்டாரு. அதான் பேச முடியாது. பேசணும்னா முதல் தீட்சையை கொடுத்துருவோம். அது சிவபுராணத்துல முதல் அகவல்ல 4வது 5வது வரியில சொல்லிட்டாரு. கோகலி ஆண்ட. கோகலின்னா கோகலி நாடு. அந்த கடற்கரை பிரதேசம்லாம் கலிபுக பிரதேசம் சொல்லுவாங்க. இடகளி நாடு, கோகலி நாடுன்னு. அந்த திருப்பெருந்துறை என்ற கோகலி நாட்டில் என்னை ஆண்ட. கோகலி ஆண்ட. அடுத்த வரிதான் முக்கியம். குரு மணி. சகல குருமார்க்கும் யார் மணி? ஈசன். நாங்க சும்மா வழிகாட்டுதல் தான் நாங்க செய்ய முடியும். ஆனா உண்மையான தீட்சை யார் கொடுப்பா? இன்டைரக்டா கொடுப்பாரு. அது ஒரு தீட்சை 2 தீட்சை இல்ல, 8 வகை தீட்சை கொடுப்பாரு. எத்தனை தீட்சை? எந்நேரம் எதை கொடுப்பாருன்னு தெரியாது. அதனால தீட்சையை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணப்ப நாயனார் முன்னாலே எல்லாம் முடிச்சிட்டாரு. முன்னாலே முடிச்சுட்டு லாஸ்ட் லாஸ்ட் பர்த் அவருக்கு. ஆனா லாஸ்ட் பர்த்ல வந்து அவர் சும்மா ஒரு வேட்டைக்காரன். ஓகே. இப்ப அவரு கூட நானன்னு வருவேன். 8 பேர் வந்தா அது என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் கர்மவனே, அவன் பண்ணி சுட்டுக்கிட்டு இருக்கான். கூட நானும் கூட வரான். அவன் ஞானம் கூட வருது. அவன் எல்லாம் நல்லா ஞானி, வேலைக்காரே பட் ஞானி கூட வரான். அந்த மலையில ஏறுறாங்க. மலையில ஏறும் போது, கிருக்காலத்தி மலையில ஏறும் போது இவர் வேலைக்காரன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கண்ணப்ப நாயனாரு, நானா எவ்வளவோ தடவை இந்த பக்கம் வந்திருக்கேன், என் மண்டைக்குள்ள என்னென்னமோ வருதுடா அப்படின்னாரு. என் மண்டைக்குள்ள என்னென்னமோ வருது. அப்பத்தான் நான் சொன்னா, ஈசன் வந்து ஞானத்தை வழங்காம யாரையும் கூப்பிட மாட்டாரு. உங்க தலையில ஞானத்தை வழங்குறாரு. அதனாலதான் உங்க மண்டையில இறங்குது எல்லாம். ஏறதுக்குள்ள கொடுத்துட்டாரு. அதனால ரியல் தீட்சை யார் கொடுப்பா? குளிகைனா மருந்து. சொல்லுங்க. இரவா மருந்து. இரவா மருந்து. இப்ப வெளியில நிறைய குளிகைகள், வல்லார் கற்பம் இருக்கு, முப்பு இருக்கு, பல மருந்துகளை வச்சிருக்கோம். ஆனா இதெல்லாம் இங்க இருக்கிறத வச்சு சித்தர்கள் அவங்கவங்க தயார் பண்றது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. உண்மையான குளிகை சொல்லுங்க. ஈசனை வணங்க சுரப்புகளில் சுரக்கும்.
எனக்கு சுரக்குது, நான் இளமையா இருக்கேன், 76 வயசு. ஆடணுமா பாடணுமா பல்ட்டி இருக்கணுமா, நோ ப்ராப்ளம். சொல்லு, எனக்கு ஏதாவது நோய் இருக்குன்னு நிரூபி, பேச்ச நிறுத்திடுறேன். காரணம், உள்ள என்ன சுரக்குது? அமிர்தம் சுரக்குது. குழி எங்க சுரக்கும்? இந்த முப்பு திருவள்ளுவரே சொல்லிட்டாரு, உன் தேகத்துல முப்பு சுரக்கும்ட்டாரு. அந்த முப்பு சுரக்கிற நேரம் எதுன்னு கேட்டா, ஆணும் பெண்ணும் மகிழ்ச்சியாக சிவபோகத்தில் இருக்கும் நேரம். கடைசி அதிகாரம் சொல்லுங்க, 133வது அதிகாரம், கடைசி பாட்டுக்கு முந்தின பாட்டு. கடைசி பாட்டுக்கு ஊடி சொல்லு, பெருகுவங்கொல்லோ முதல் வயப்ப கூடலில் தோன்றிய முப்பு. அத ரகசியத்தை சொல்றாரு. 2 பேருக்கும் சுரக்காது, நீங்க 2 பேரும் இளமையாவே இருப்பீங்க எப்பயும் அப்படின்னு சொல்றாரு. அதனால அது கிடைக்காதனால வெளியில அதை இதை போட்டு மூலிகை போட்டு வறுத்துட்டு உட்காந்து உள்ள வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை கிடையாது. விந்து ஜெயம்ன்றது தானா வராது, உங்க அப்பையும் கொடுக்கணும். அவன் அங்க இருந்து அந்த விந்து ஸ்தம்பனத்தை அருளணும். நம்ம கட்டுறதுனால வராது, நம்ம முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். அதனால குளிகை என்ற அந்த விஷயம் வந்து ஈசன் நமக்குள் தருவது. இன்னைக்கு சொல்றேன், நல்ல நிறை பிரதோஷ நாளில் சொல்கிறேன், உங்கள் அனைவருக்கும் மரணமில்லா பெருவாழ்வு கிட்டும். உள்ளே என்ன பிரச்சனைனாலும் ஒயிட் ஷீட் கொடுக்குறேன், எழுதி கொடுங்க. ஒரு பேருக்கு ஒரு ரூபா. ஏன்னா சிவனுக்கு வந்து ஒரு காணிக்கை வைக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு கடன் வசூலாக மாட்டேங்குது. நான் என்ன சொல்லுறது தெரியுமா, ஈசனை கூப்பிட்டு, ஐயா 1% சிவன் கோயிலுக்கு செய்வேன், கோசாலைக்கு செய்வேன். உன்னுடைய சிவன் கோயில் கோசாலைக்கு 1% சொல்லு, 1 ரூபாயாவது கொடு. அப்ப அது போய் ரீச் ஆகும். உன் கர்மாவை அள்ளுறது பெரிய விஷயம். நாங்க குப்பை எழுதுறவங்க தான். உன் கர்மாவெல்லாம் அள்ளிட்டு போவோம். அள்ளிட்டு போய் நைட்டு அவருக்கு கொட்டுவோம். என்னதான் கொட்டினாலும் டம்ளர்ல ஒட்டி இருக்கத யார் அனுபவிக்கணும்? இந்த டம்ளர் தான் அனுபவிக்கணும். இவங்களுக்குலாம் தெரியும். இவங்கெல்லாம் கைலாயம் வந்தாங்க, அப்படி பொன்னம்பல தரிசனம் எப்படி பார்த்தாங்க பாருங்க. மாதிரி பொன்னம்பல தரிசனம் மேகம் மூடிடுச்சு, தெரியாது, எல்லாரும் கிடைக்காது. பொன்னம்பலம் எல்லாரும் போனவங்களாம் கிடைச்சுன்னு நினைச்சுனாங்க, கிடைக்காது. இந்த வருஷமும் போகலான்னு 4 வருஷம் கழிச்சு முடிவு பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன் பாருங்க. மேகம் எல்லாம் மூடி இருக்கு, என் பொண்ணு எல்லாம் நிக்கிறோம். அடுத்து நாங்க குதிரை ஏறி போனோம். கரெக்டா அந்த 7 மணிக்கு சூரியன் அவர் வரும்போதுதான் பொன்னம்பலம் தெரியணும். மேகம் மூடி இருக்கு. என்னப்பா அது பொன்னம்பல தரிசனம் கிடைக்காது போலே. என்ன சிவபுராணம் பாடுவான்னு எல்லாம் எந்திரிச்சு நம்ம சிவாய வாழ்கன்னு ஆரம்பிச்சோம். 4-5 வரி பாடி இருப்போம். எல்லா மேகம் விலகிச்சு பலீர்னு வந்துச்சு. அதுக்கு முதல்ல ஒருத்தன் மறவன் பயப்பட மாட்டான் பாருங்க. ஒரு இளைஞன் காலடியிலே எடுக்கிட்டு சாயந்தரம் 4 பேர் கொஞ்சம் தள்ளி போய் பார்த்து வரோம். நாங்க அனுப்புனா 3 பேர் திரும்பிட்டான். அந்த சிதறுங்க பாருங்க, உயிரை வெறுத்துட்டு உள்ள போயிட்டான். இது உள்ள நாங்க நல்லா தெரியிற இடத்துல இருந்து 8 கிலோமீட்டர் உள்ள போனாதான் அவங்களுக்கு அந்த கிளேசியர் பனி அங்கிட்டு அந்த அடிவாரம் இருக்கு. அங்கே போயிட்டோம். போய் அப்பா வந்துட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டேன்னு வணங்கிட்டு இப்ப நடுக்கம் வந்துருச்சு அவனுக்கு. ஏன்னா இருட்டிருச்சு. தப்பி தவறி அந்த கிளாசியர்ல காலை வச்சு உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கிளாஸ் மேல மிதக்கும், உள்ள குளிர் வாட்டல் உள்ள போயிடும், மேல பனி மூடிடும். இப்படி எத்தனை பேர் உள்ள இருக்கா அப்படின்னு அவனுக்கு நடுக்கம் வருது. கஷ்டப்பட்டு போயிட்டான். ஆனா அங்க பரநாதம் கேக்குதான். எப்படி தசநாதம் கேக்குதான். மணிகடல் சொல்லு, யானை, பார்குழல், மேகம், அணிவண்டு,
தும்பி, வளை, பேரிகை, யாழ், தனிந்தெழு நாதங்கள், தாமிவை பத்தும், பணிந்தவர் கண்டி பார்க்க ஒண்ணாது. எவன் ஈசனை படிஞ்சானா அவன் காதுலதான் நாதம் கேட்கும். உனக்கு தசநாதம் கேக்குதான், இப்படிலாம் கேக்குதேன்னு சிரிக்கிறாங்களா சித்தர்கள்லாம். அப்ப அவர் உள்ளுக்குள்ள அவனுக்கு என்ன உணர்வு இருந்துச்சு, காலப்படாத பத்திரமா கொண்டு போய் உன் மாஸ்டர்கிட்ட சேர்த்துறேன் அப்படின்னு சொல்றாங்களாம். உன் குருவாட்டுக்கு கூப்பிட்டு சேர்த்துறேன். நான் வந்ததுக்கு அடையாளமா ஏதாவது கொடுத்து கையை விட்டாரு. இவ்வாறு அவன் கையில 60 கிலோமீட்டர் சுற்றல் உள்ள மேல அவ்வளவு பனி. அதுல அவன் கையை விட்ட இடத்துல அவன்கிட்ட மூர்த்தி கிடைச்சது பாருங்க. பொல்லா பிள்ளையார்னு ஐயா சொன்னாரு. நம்பியாண்டார் நம்பியார். பொல்லான்னா செதுக்கிறது, பொல்லா பிள்ளையார்னா செதுக்காத பிள்ளையார், நேச்சரா செதுக்கப்பட்ட பிள்ளையார். இத இப்போ கையில இப்ப நீ போயிட்டு சாப்பிட்டு வந்தோன்னு கொடுப்பேன். பாத்தீங்கன்னா தூக்கிய திருவடியோட நடராஜர் இருப்பார். ஒரு கைலாய மலையில் அடிவாரத்துல இருந்த ஒரு சும்மா தூக்கியது. இந்த பக்கம் பார்த்தா பிள்ளையார் கைலாயம் தெரியும், இந்த பக்கம் பார்த்தா நடராஜர் இருப்பார். முக்தி கொடுக்கும் இடம் சொல்லுங்க கைலாயம், வெற்றி கொடுக்கும் இடம் அரசாட்சி செய்யும் சிதம்பரம். ரெண்டும் ஒரே தீர்க்கரையில் இருக்கும், ஒரே தீர்க்கரை. ஐயா ஆமா, மானசரோவர்ல 3 வளையம் போட்டுச்சு சூரியன். ஓகே ஐயா, 2வது கேள்வியா. இப்ப வந்து நம்ம பாருங்க, நம்ம சைவ மதம் உருவான இடம் தமிழ்நாடுங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கு, உண்மை. பாருங்க, சிவன் கோயில் 283ல 276 கோயில் தமிழ்நாட்டுல இருக்கு. வைணவத்துல 108 வைணவ தலம், 96 தமிழ்நாட்டுல இருக்கு. 21 முருகன் கோயில்ல 18 கோயில் தமிழ்நாட்டுல இருக்கு. கணபதி கோயில் அனைத்தும் தமிழ்நாட்டில் தான் உள்ளது. சூரியனை தெய்வமாக தைப்பொங்கல் திறந்த வழிபடும் தமிழ்நாட்டில் தான். பெண் தெய்வங்களுக்கு கோயில் இருப்பது தமிழ்நாட்டில் தான். 18 சித்தர்கள் தோன்றி வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்தது தமிழ்நாட்டில் தான். மற்றும் ஆழ்வார்கள் நாயமரம் அனைவரும் முக்தி அடைந்தது தமிழ்நாட்டில் தான். பஞ்சபூதங்களின் நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம் போன்ற தலங்கள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். நவக்கிரக கோயில் அனைத்து இருப்பது தமிழ்நாட்டில் தான். 12 ராசிகள் மற்றும் 22 நட்சத்திரத்திற்கான கோயில்கள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். சப்தலிங்க தலங்கள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். இந்து பண்பாட்டை அடையாளம் தமிழ்நாடு தான். இந்த பண்பாட்டின் இந்து பண்பாட்டின் மருத்துவமனை இயற்கை சித்த மூலிகை மருத்துவம் உருவானதே தமிழ்நாட்டில் தான். அதான் நீங்க இயற்கை மருத்துவம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப தமிழ்நாடு முழுக்க முழுக்க ஆன்மீக பூமி. என்ன காரணம்? உலகம் இருக்கு, இப்ப பல கண்டகரங்கள் இருக்கு நம்மளுக்கு. இது தமிழ்நாட்டுல மட்டும் இந்த சிவன் நம்மளோட சைவ சித்தாந்தம் சைவ மதம் உருவாக்குறதுக்கு என்ன காரணம் ஐயா? அதான் முதலே சொன்னேன், அது சொல்லிட்டீங்க நீங்க. சாப்பிட்டா சொல்லிட்டீங்க உங்களோட. நம்ம ஏன் நீங்க சொல்லுங்கய்யா, எனக்கு கொஞ்சம் தெரியும். ஐயா என்ன சொல்றீங்கன்னு நான் பாக்குறேன், உங்களை சோதிக்கல, நான் சொல்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆமா, அவரு வெறிச்ச இடம், காது ஊற்றிய இடம் திருவோணமலை தான். பாதம் ஊற்றிய இடம், பாதம் ஊற்றிய இடம். அதனாலதான் வந்து ராவணன் வந்து கல்யாணம் பண்றது. ஆமா ஆமா, வந்து தொழுகு பண்ணும்போது கூட ஆதியில் அவர் சொல்லிட்டு போனாராம், அவங்களுடைய தீர்க்கதரிசி அந்த திசையை நோக்கி தொழுகு பண்ணது இந்தியா இருக்க திசையை நோக்கினாராம். திருவண்ணாமலை நோக்கி தான் தொழுகு முதல் ஆரம்பிப்பாங்க. அவங்க எங்க இருந்தாலும் இந்த டைரக்ஷன். அங்க உள்ள இருக்கவரு சந்திர மௌலீஸ்வரர். காபாக்குள்ள யாரு இருக்கா? பிரேசூடிய பெம்மான். உள்ள இருக்குது யாரு? நீயும் 3ஆம் பிரேத் தான் பித்தா பிரேசூடின்ற. அவங்களும் என்னத்தை வணங்குறாங்க? இதெல்லாம் மாயையில அவங்க நம்ம யாரோ அவங்க யாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ராஜவம்சம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த வம்சத்து மக்கள் மட்டும் உள்ள போய் அபிஷேகம் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. யாரும் அதுக்குள்ள போக முடியாது. அவங்க மட்டும் திறந்து உள்ள போய் அபிஷேகம் பண்ணிட்டு வருவாங்க. பிரேசூடிய பெம்மான உலகம் பூரா. கம்போடியாவுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? 1008 சிவலிங்கம் அங்க இருக்கு. எங்க தோணினாலும் சிவலிங்கம் வரும். சிவலிங்கம் அருவுருவம் எங்கேயுமே இருக்காது. சிதம்பரத்துல 3 இருக்கும். வெட்ட வெளி இருக்கும், அருவுருவம் இருக்கும், உருவம் இருக்கும். சரிங்களா? அதனால இது வந்து தமிழ்நாடு என்பது அதான் தென்னாடுடைய சிவன் தாரு. ஈசன் கால் வைத்த பூமி. சொல்லுங்க, கால் வைத்த பூமி. அதனால திருவிளையாடல் அத்தனை இங்கதான். உன் நெடுஞ்செழியன் பழைய கல்வி அமைச்சர் செத்து போயிட்டாரு. சின்ன வயசுல சொன்னாரு, நான்
எஸ்எல்சி படிக்கும்போது எங்க அப்பாவோட சிதம்பரம் நிகழ்ச்சிக்கு போயிட்டு அங்க கல்வி அமைச்சர் பேசுறாரு. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில விழா எடுத்துட்டு அவர் முச்சந்தியில பேசுறாரு, பெரிய கூட்டம். எங்க அப்பா கேட்டாரு, என்னப்பா பார்வை இல்ல என்னன்னு கேட்டாரு. கல்வி அமைச்சர் பேசுறாருங்கய்யா. நில்லு, என்ன பேசுறான்னு கேட்டு போவான்னாரு. நான் என்ன படிக்கிறேன், 11ஆம் வகுப்பு. எனக்கு 16 வயசு. எங்க அப்பா கேட்கலான்னு அவர் பேசும்போது அந்த என்ன சொன்னாரு, உன் சிவன் அந்த மூக்கிலே பேசுவார். உன் சிவன் 64 திருவிளையாடலைங்க, 64 திருவிளையாடலைங்க தமிழ்நாட்டிலே தான் நடத்தணுமா? ஏன் 10 திருவிழா ஜப்பான்ல நடத்திருக்கலாம்ல, 10 திருவிழா லண்டன்ல நடத்திருக்காமல, 10 திருவிழா ரஷ்யாவில் நடத்திருக்காமல, 64 திருவிளையாடலை மதுரை சுற்றி நடக்கணுமா? ஏன்னா நீ தான் மூடன், இதெல்லாம் நம்புவேன் அப்படின்னு பேசினாரு. எங்க அப்பா முக்குனாரு, இவனுக்கு என்ன தெரியும்னாரு. அவரு சிவபக்தரு, என்ன தெரியும்னாரு. நான் சொன்னேன், ஐயா அவர் சொல்றது நியாயம்தான். அண்டத்தின் ராஜான்றீங்க, பூமிக்கு அதிபதின்றீங்க, அத்தனையும் படைச்சவன்றீங்க. 64 திருவிளையாடல அவன் சொன்ன மாதிரி 10 ஜப்பான்ல நடத்திருக்க வேண்டியதானா, வட கொரியாவில் நடத்திருக்க வேண்டியதானா? நீ கேட்கறது நியாயம் என்ன? எங்க அப்பாவுக்கு அண்ணன் எனக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா மனசுல அவ கேட்ட கேள்வி இப்ப கேட்டு தானே உங்களை மயக்கினாங்க, அந்த ஒரு வம்சத்தையே மயக்கினாங்க இல்லைங்களா? அப்ப மனசுல இருந்தது. இது நடந்தது எந்த வயசுல? 16ஆவது வயசுல. அடுத்து 34 வருஷம் கழிச்சு 2050ல வாசி யோகத்தை கத்துக்கிட்டு வாசி தவம் பண்ணும்போது, பேக் வாய்ஸ் பண்ணும்போது கேட்டேன், எக்ஸாமி என் மனசுல ஒரு சந்தேகம். உன் நெடுஞ்செழியன் பேசுற சந்தேகம் தானேன்னாரு. பாவம் சாமி, இவ்வளவு நாளா மனசுல விட்டுது, ஏன் அந்த திருவிளையாடல 10 அங்கிருந்து பண்ணிருக்க வேண்டியதானேன்னு. சரி, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்னு. சொல்லுங்க சாமின்னு. எல்லா நாடும் போயிருக்கேல, ஏன் அறிவால போகல, உன்னுடைய கருணையினால எல்லா நாடும் போய் சுத்திட்டு வந்தேன். என் அறிவோ திறமையோன்னு சொல்ல மாட்டேன், உன் அருளால தான் சுத்தினேன், எனக்கே வெக்கமா இருக்கு. அப்படி அதெல்லாம் விடு, சுத்தினியா சுத்தலையா? சுத்தினேன். எல்லா ஊரையும் சாப்பிட்டே சாப்பிடலையா? எந்த நாட்டுல தூய சைவ உணவகம்னு கழிச்சிருக்கான்னு கேட்டாரு. யோசிச்சு பார்த்தா ஒரு நாட்டிலையும் கிடையாது, ஒரு நாட்டிலையும் கிடையாது. தூய சைவ உணவகம், பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்னு ஒரு இடத்துல கேட்டாலும் இந்த அரபு நாடுகள் எல்லாம் கிடையாது. இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங், எங்கேயுமே என்ன கிடையாது, தூய சைவ உணவகம்னு கிடையாது. இல்ல சாமி, எங்க பார்த்திருக்கேன்னாரு. தமிழ்நாட்டுலதான் திருமண இடத்துலாம் பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட், தூய சைவ உணவும், தூய சைவ உணவு. ஏண்டா, இந்த மனித இனத்தை படைச்சிட்டு ஆதியில லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைவத்தை நான் விதைச்சேன். அது இன்னைக்கு வரைக்கும் பத்திரமா வச்சிருக்க. தமிழ்நாட்டுல திருவிளையாடல் பண்ணாம பண்ணி திங்கிற மாடு திங்கிற நாட்டிலே அட போய் திருவிளையாடல் பண்ண சொல்றேன்னாரு. சாமியை நான் மன்னிச்சிரு அல்பேன் தெரியாம கேட்டேன்னு உடம்பெல்லாம் சிரித்து வேர்த்து போச்சு. தெரியாம கேட்டேன் சாமியை மன்னிச்சிரு. அப்படி எல்லாத்துக்கும் காரணம் வச்சிருப்பார். தமிழ்நாட்டுல பிறக்கிறதுக்கே புண்ணியம் வேணும். முதல்ல பூமியில இந்தியாவில பிறக்கிறதுக்கு புண்ணியம் வேணும், இந்தியாவிலையும் தமிழ்நாட்டுல பிறக்கிறதுக்கு புண்ணியம் வேணும், தமிழ்நாட்டிலையும் சிவனை பத்தி பேசுறவங்க கிட்ட பிறக்கிறதுக்கு புண்ணியம் வேணும். அதாவது குற்றம் சொல்ல குறை சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. எந்த சாமியாரா இருந்தாலும் சொல்லுங்க, உலக புகழ் பெற்றவனா இருந்தாலும் தமிழ் தெரியலனா அவன் அரவரை தான். அவனால மூல ரகசியத்தை சொல்ல முடியாது. தமிழ் தெரியலனா அதான் ஞானசம்பந்தர் சொல்றாரு, 22 லா போட்டு எழுதினார் அந்த பாட்டை. எழுதி சிவன் உரைக்கும் மொழி தமிழ் மொழின்னு முடிச்சாரு தேவாரத்துல. அப்புறமா உங்களுக்கு அடுத்த இதுல அந்த பாடலை எழுதி காக்கிறேன். ஞானசம்பந்தர் சிவன் பேசும் உரைத்த மொழி தமிழ். சுந்தரர் சொன்னாரு, சாமி வந்துட்டேன் தட்டாட்கொண்டு, சரி இப்ப நான் என்ன செய்யன்னு கேட்டாரு. என்ன உனக்கு தெரியாதா, தமிழ்ல என்ன பாடு, அதுதானே உன தெரிவிக்கேன், போ பாடுனாரு. சொற்றமில்ல எனக்கு அதானே பிடிக்கும் தெரியும்ல, பாடுனாரு. ஈசனே சொல்லுங்க,
நம்முடைய புகழ் மொழிக்காக போற்றுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவரை அவர் போற்ற முடியாது. இப்ப நான் வந்தேன் இங்க விஸ்வஸ்ரீ நின்று சிவயோக கலாநிதி திருக்குறள் 16 கவனகர் கட்டி கூறுவதுக்கு ஒரு ஆளா வச்சிருக்குல்ல. நான் அங்கிருந்து வரும்போதே சிவயோக கலாநிதி 16 கவனகர் திருக்குறள் வர முடியுமா? அவன் கதி அதாயா நம்ம சொன்னாத்தாயா அத காதால கேட்க அத செவியால வான் செவியால கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. போற்று. அதனாலதான் 16 கட்டளையும் கொடுத்துருப்பேன். 10 கட்டளை. அந்த 10 கட்டளையில ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு பாட்டாவது திருவாசகத்திலேயோ தேவாரத்திலேயோ திருவுருட்பாலையோ பாடணும். பிடித்த 10 பாடு. 10 பாட்டு. ஒரு பாட்டை பிடி. எந்த பாட்டும் பிடி. முதல் பாட்டை பிடி. உம்பர்கட்கு அரசே ஒளிவர நிறைந்த யோகமே உத்தையன் தனக்கு தேவர்களுக்கு அரசனே நீக்கமர நிறைந்த ஒளிவர நிறைந்த இல்லைங்கதா உம்பர்கட்கு அரசே ஒளிவர நிறைந்த யோகமே. ஊத்தப்பைய பச்சை கொச்ச மாத்து சொல்றாரு பாருங்க. நான் ஒரு ஊத்தப்பைய வம்பன பழுத்து எப்படி நான் ஒண்ணு வணங்கிக்கலாம் இல்ல. எங்க ஐயா சொன்ன மாதிரி தான். நான் சிவனேன்னு குதிரை வாங்க போயிட்டு இருந்தவன் வலிய பிடிச்சவாரு. நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு வரியிலையும் அவன் வச்சிருக்க வார்த்தை இருக்கே சொல்லும் போதே அந்த உடம்புலாம் சிலுக்குது. கொஞ்ச நேரத்தில் அறுந்துச்சுன்னா பேச முடியாது. அதுக்கமா பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். வம்பன பழுத்து என் குடி முதலாண்ட அடையப்பா என்ன மட்டுமா நீ உயர்த்தின என் குடியவே உயர்த்தின. உங்களுக்கு நோட்டு கொடுத்துருக்காரு சென்னையில இருந்து 20 வருஷம் குழந்தை கிடையாது. தாமஸ் சிவனரி இப்படி 1ஆம் தேதி நடத்தினேன்னா அவருடைய நோட்டு புத்தகமும் பேனாவும் இங்கத்தான் புத்தகம் போவாரு. கோவிந்தராஜ் லட்சலா தம்பதியர் 20 years குழந்தை இல்லை. புரியுதா? பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு தடவை வந்து கும்பிடுவார். நான் சொல்லுவேன் கவலைப்படாத கோவி ஈசன் கொடுப்பார் ஈசன் கொடுப்பார் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நல்லா கவனிக்கணும். ஏன்னா கர்மா அப்படி 20 வருஷம் கழிச்சு அந்த தேவதை வந்துச்சு. முத்துமணி ஜோதின்னு ஒரு குழந்தை வந்துச்சு. 20 வருஷம் கழிச்சு முதலாண்டு எப்படி இந்தா தெரியுமில்ல வள்ளி ரவீந்திர தம்பதிக்கு என் கூடயே ஆர்கனைசர்ஸ் யோகா மாஸ்டர்ஸ் கல்யாணம் ஆனது 20 வருஷம் 25 வருஷமா 20 வருஷமா 20 வருஷம் குழந்தை கிடையாது. என் கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு தடவையும் இப்ப புத்தகத்தை நீட்டுவாங்க. நான் இன்டைரக்டா எழுதி கொடுப்பேன். நிச்சயம் வாய்க்கும் அஞ்சாது. அந்த வரம் வரும் அஞ்சாது சொல்ல மாட்டேன். இன்டைரக்டா சொல்லிட்டே இருப்பேன். அவங்களும் கும்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. புரியுதா? 20 வருஷம் கழிச்சு ஹேமதர்சினின்னு ஒரு தங்க சிலை பிறந்திருக்கு. கேள்வியில அதிகமா இருக்கு. ஒரு கட்டுரை கொடுக்கலாம் 3ல் ஒரு பகுதி சுருக்கம் சொல்லுவாங்க. சொல்லுங்க ஐயா. அதிக கேள்வி இருக்கு. அடுத்த கேள்வி வரையா? சரி சரி சரி. இப்ப ஐயா சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த சைவ மதத்தினாலதான் நம்ம நாட்டுல வந்து கடவுள் தோன்றாரு. அவங்க ஐயா முன்னாடி சொன்னாங்க பாத்தீங்களா, அசைவம் இருந்தா நான் கடக்கிட்ட வர மாட்டேன். வயிற்றுல அசைவம் இருந்தா புலால் ஒண்ணு இருந்தா வரமாட்டாரு. அதனாலதான் இங்க வந்திருக்காரு. இப்ப நீங்க நினைக்கலாம்ல, வெளிநாடு ஃபுல்லா எல்லாம் உழுந்து திங்கிறான். எதை திங்கிறான்? வெஜ்ஜுனா என்னன்னு தெரியாது. அப்படி என்ன அம்மா எந்த நாட்டு பண்ணினாவும் இவன் ஸ்ரீலங்கா போனா கூட அங்க கூட ஓரளவு தமிழ் இருக்காங்க. இப்ப பாருங்க ஐயா சொன்னாங்கல்ல தமிழ்நாடு தானே. அப்ப இந்தியாவும் சொன்னாங்க ஒரு வார்த்தை, கவனிச்சிங்களா? அப்ப ஏன் அப்படி சொல்றாங்க? முகஞ்சதர ஹரப்பாவிலேயே அப்ப அந்த 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 இது நாகரிகம் இருக்கிறப்ப சிவலிங்கத்தை எடுத்திருக்காங்க. இப்ப ஆப்பிரிக்கா நாட்டுலாம் எடுத்திருக்காங்க. அதனாலதான் இப்ப உள்ள முஸ்லீம் அதே மாதிரி இங்க உள்ள கிறிஸ்டியன்ல உள்ளவங்க சொல்றாங்க திருநாட்டுடைய சென்னைப்பட்டு எந்நாட்டுக்கு பட்டு பெரிய பெரிய ஃபாதர் கிறிஸ்டியன் சொல்றாங்க
ஒரு பெரிய முஸ்லீம்ல ஒரு 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 அந்த இது பண்றவரு அவரு இதை சொல்றாரு, ஒத்துக்கிறாங்க. அப்ப வந்து மாதாவே பிதாவே குருவே, பிதானா யாரு? பிதான அவர் தான் சிவன். ஆனா அவங்களால முத்தி அடைய முடியாது. இப்ப உதாரணத்தை வச்சுங்களேன், இப்ப வந்து முஸ்லீம் மதத்திலயோ கிறிஸ்துவ மதத்திலயோ அல்லது புத்த மதத்திலயோ ஜெயின மதத்திலயோ இவங்களால முத்தி அடைய முடியாது, சீக்கிய மதத்திலயோ அடைய முடியாது. இப்ப ஐயாவோட விஷயங்களை பார்க்க முடியாது. சொல்லுங்க. ஐயாவோட புத்தர் வச்சிருந்தாங்க. இப்ப 3ஆம் நூற்றாண்டுலயே காரைக்காலை மேல வந்துட்டாங்க, திருமூலர்லாம் வந்துட்டாங்க. 7ஆம் நூற்றாண்டு தான் 4 அனுப்புறாங்க. திருஞான சம்பந்தர் வராரு. இது எதுக்காக வந்து இவங்களை அனுப்பி வச்சாரு எம்பெருமான்? அந்த காலகட்டத்துல வந்து புத்த மதமும் அந்த இந்த மதமும் சமண மதமும் பயங்கரமா அதை ஒழிக்கணும் தான் எம்பெருமான் 4 பெருமாள் அனுப்புறாங்க. அப்ப ஐயா வந்து புத்தர் வச்சிருக்காங்க. புத்தர்னால ஒண்ணும் இது பண்ண முடியாது. நான் ஒத்துக்க மாட்டேன். ஐயாவோட ஒட்டி வச்சிருக்காங்க, ஆனா ஒத்துக்க முடியாது. எம்பெருமான் தவிர யாரும் கிடையாது. அவரு தான் எல்லாருக்கும் விண்ணோடு சரி மண்ணோடு தான் அவர் தான் தலைவர். அப்ப அவரு இது பண்றதுக்கு தான் உங்களை அனுப்பி வச்சிருக்காங்க 4 பெருமக்களையே. இப்ப ஐயாட்ட இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன், இப்ப கடவுள் தெய்வம் ரெண்டும் ஒன்னா வேற வரீங்களா? கடவுள் இருக்கு, தெய்வம்னு சொல்றோம். தெய்வம் வேற, கடவுள் வேற. ரைட். கடவுள் என்பது பிரைம் மினிஸ்டர், தெய்வம் என்பது ஜனாதிபதி பிரதமர் தலைமையில் இருக்க. கடவுள் யாருங்க? அவர்தான் யாரு? சிவன். நீதி கடவுள்லாம் இருக்காது பாருங்க. அதான் தெய்வம் எல்லாம் சிவபெருமான 3 ஒருவர்லாம் பொருந்தாது. சிவகணங்கள். இப்ப என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, சிவன் விஷ்ணு பிரம்மான்னு சொல்றோம்ல. அப்ப அவங்க எல்லாம் கிடையாது, சிவன் மட்டும்தான். அவங்க 3 பேரும் இயக்கிற தலைவர். மைக்கு கவுண்ட் இல்லையா? இப்ப சிவபெருமான் வந்து 3 ஒருவன் சொன்னா பொருந்தாது. இப்ப வந்து திருமால் வந்து அடித்தல் தொழில் பண்றாங்க, அவர் பிரம்மா வந்து பிறத்தல் தொழில் பண்றாரு. உருத்திரன் வந்து சிவனுக்காக அவர் அடித்தல் தொழில் பண்றாரு, இவர் காத்தல் தொழில் பண்றாரு, திருமால் காத்தல் தொழில் பண்றாரு. ஆனா சிவன் வந்து ஹெட், அவர் தான் இவங்களை டெப்டேஷன் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இவங்களை டெப்டேஷன் பண்றாங்க. இவங்க வந்து ஊழி காலத்துல நாளைக்கு இது பண்றப்ப சீர்காழக்குள்ள ஊழி காலத்துல அழியாதுன்னு சொல்லி எம்பெருமான் சொல்லியிருக்காரு. அப்ப இவங்களையும் உள்வாங்கிப்பாரு. அப்ப புதுசா எம்பெருமான் உருவா. அதனால சிவனை கும்பிட்டாவே மற்ற கடவுளை கும்பிட்டு அர்த்தம். அதுதான் திருஞான சம்பந்தர் கோளர் பேரித்தல் சொல்லியிருக்காரு. திருஞான சம்பந்தர் கோளர் எந்த ராசி எந்த இது நட்சத்திரம் எதுவுமே பொருந்தாது. இது திருவாசகத்தில் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, செவியும் பொருள்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்ற மூவர் கோணாய் நின்ற முதலும் மூர்த்தி அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் ஐயா இன்னொரு கேள்வி. இப்ப வந்து இப்ப இந்த அதனால நீங்க உள்ள நினைக்கலாம், அப்ப போன ட்ரிப் இந்த கிருஷ்ண ஜெயந்தி நடந்துச்சு. அப்ப அந்த அவங்க வந்து இந்த டீம் நடத்தினாங்க இங்க கிருஷ்ண ஜெயந்தி. அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் இங்க பெருமாள் தான் இது பண்ணவங்க, அவர் தான் கடவுளுக்கெல்லாம் கடவுள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் இப்ப குறுக்க மறிச்சு இந்த பேச்சு பேசினேன், எடுத்து சொன்னேன் அவங்களுக்கு. அவங்க வைணவ மதத்தில் உள்ளவங்க போய் கேளுங்களா, இப்ப ஸ்ரீரங்கத்தில் போய் கேட்டீங்கன்னா எங்க பெருமாள் தான் கடவுள், எல்லாம் நாங்க தான் மற்ற கடவுள் கும்பிட மாட்டோம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியல, அவங்க இன்னும் சைவ சித்தாந்த படிக்கல, இந்து மதத்தை படிக்கல, 4 வேதங்களையும் படிக்கல, இந்த உபநயனங்களும் படிக்கல. அதனால தெரியல அவங்களுக்கு. தெரியாம அதை மட்டும் படிச்சுட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது தவறு. ஐயா எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு சின்ன இதுதான் நான் அதனால உங்களுக்கு சொல்ல வரேன். இப்ப ஐயா இப்ப அடுத்த கேள்வியா, இப்ப வந்து இப்ப 4 பெருமக்கள் இருக்காங்களேயா, 4 பெருமக்கள் 7ஆம் நூற்றாண்டுல வந்தாங்க, அந்த பிறகு வந்தாங்க 7, 8ஆம் நூற்றாண்டுல இருக்காங்க. காரைக்கால் 3ஆம் நூற்றாண்டுலயே வந்துட்டாங்க. அவங்க மூத்த திருப்பதி எழுதியிருக்காங்க. திருமந்திரம் அந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, 3000 பாட்டு எழுதிருக்காரு. ஏன் இந்த நம்பியாண்டார் நம்பி வந்து இந்த 2 பேரையும் அந்த 4 பெருமக்கள் இணைச்சு வைக்கல, 60 பெருமக்களை வைக்கணும். எதுக்கு இவங்க 4 மட்டும் முக்கியத்துவம் 4 பெருமக்களை வச்சாரு? காரைக்கால் ஏன்னா அவங்களுக்கு இவங்களுக்குலாம் மூத்தவர் சீனியர் வந்து காரைக்காலம் தான். அந்த காலகட்டத்தில் திருமூலர் நந்தி பெருமாட்டேருந்து வந்தவர் திருமூலர். 2 இருங்க. அஃபென்ஸ் ஆட்டம் டிஃபென்ஸ் ஆட்டம்ன்றது அவன் எடுத்து கொடுக்கறது. அஃபென்ஸ் ஆட்டம்ன்றது அடிக்கிறது. அஃபென்ஸுக்கு பேரு சீர்திருத்தம். சொல்லுங்க. டிஃபென்ஸுக்கு பேரு சேவை. வள்ளலார் செஞ்சது சேவை, காப்பு ஆட்டம். விளங்குதா? காரிக்கிழமையார் செஞ்சது காப்பு ஆட்டம். யாரையும் சண்டையில போல எடுத்திருக்க அன்னையேன்ட்டார், அவரு என் தாயேன்ட்டாரு ஈசன். அது காப்பு ஆட்டம். இவங்க செஞ்சதுதான் தாக்கு ஆட்டம்.
இந்த புத்தரை சொன்னாரு. காரணம் தான் இப்ப நீ மாணிக்க வாசகர் சொல்ற ஒரு இடத்துல சமணமும் நல்லா சொல்லுங்க, சாக்கியமும். சாக்கியம்னா என்னது? புத்தர். சாக்தா கிங்டம் தானே அவருடைய நாடு நேபாளத்துல. சவணமும் சாக்கியமும் ஆக்கியோன் நீனார். இவங்க ரெண்டு பேரும் நீதாய அனுப்பி வச்சாரு. நல்லா கவனி. ஆரம்பத்துல இவர் சொன்ன மாதிரி நான் புத்தர விபாசனாலாம் போனேன். ஆனா அங்க கடவுள் எல்லாம் வணங்காத, குரு எல்லாம் வேண்டி கிடையாது, மந்திர கிந்திரம்லாம் தேவையில்லை, மூச்சை கவனி, அதை தொட்டு விட்டாங்க. எல்லாம் ஓகே. வந்து வாசியம் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டா சொல்றேன். நான் புத்தர்ன்றதை எடுத்துட்டேன். புத்தர்ன்றது என் போற்றியில இருக்காது. விளங்குதா? நீ இப்ப அது போற்றி சொல்லியிருப்ப, புத்தர் போற்றியில புத்தர் மகாவீரர் இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு நாள் வாசியோகம் டீப்பா போன உடனே பேக் வாய்ஸ் அடிச்சாரு. ஓ, புத்தரங்க வணங்க மாட்டேயோன்னாரு. அந்த ஆள் என்ன ஒன்னு இல்லைன்ட்டாரு. அப்படி அப்புறம் அவங்க பின்னாடி வந்தவங்க எல்லாம் சைவர்களுக்கு ரொம்ப தீர்வு பண்ணாங்க. ஞானசம்பந்தம் நல்லா கவனி. இப்போ ஒரு சீன் போடுறேன்னாரு. என்னடா சீன் போட போறாருன்னு பார்த்தா ஒரு பெரிய ஒளிகள், கோடிக்கணக்கான ஒளி உலகம் இருக்கு. ஒரு பெரிய ஒளி அங்க மேல இருக்கு. இந்த ஒளி அதை பார்த்து கேட்குது. இதெல்லாம் அமைதிதான் நடக்கும், மௌன சம்பாஷணை தான். பூமியில என் பேரால யாகம் கேள்வின்னு குதிரையை கொண்டு வேலை நடக்குது. தடுத்து நடக்கிறதுக்கு யாரா 2 பேர் டெபுடேஷன் போடுறேன், போய் செஞ்சுட்டு வாங்கன்றாரு. ஆனா என் பேரை சொல்லாம செய்யணும்ன்றாரு. எப்படி? என் பேரை சொல்லாம செய்யணும்ன்றாரு. ஒண்ணு எந்திரிக்க மாட்டுது. என்ன உங்களுக்கு யாரும் போற ரெடியா இல்லையான்னா ஒண்ணு எந்திரிச்சு சொல்லுது, உன் பேரை சொல்லிட்டு இங்க வந்து சேர்றதுக்கே பாலாது பாட்டு போட்டிருக்கோம். உன் பேரை சொல்லாம அங்க போய் அந்த சேவையை செய்ய முடியாது. உன் பேரை சொல்லிட்டு நாங்க சாக ரெடி, அங்க செத்து வர ரெடி. ஆனா பேரை சொல்லாத. அப்ப என் மேல நம்பிக்கை கேட்கிறாரு. நம்பிக்கை இல்லையும் இல்ல, எங்களுக்கு அது எங்களுக்கே கூச்சமா இருக்குன்னாரு. அப்ப யாருமே இல்லையானா 2 எந்திரிச்சது. இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு வாழ்நாள் வந்துச்சு. 2 பேரும் ராஜாவா பிறப்பு, ராஜ குலத்துல பிறப்பீங்க, எல்லாத்தையும் அனுபவிப்பீங்க. அப்புறம் எல்லாத்தையும் விரதம் இருந்து கழிப்பீங்க. வினையெல்லாம் கழிச்சுட்டு உங்களுக்கு நான் சிம்ம சொல்லுவேன். அப்புறம் நீ சொன்னதுதான் வேதம், எல்லாம் மாறும், நாடு உலகம் மாறும், நிறைய சொல்லிட்டு வா அப்படின்னாரு. 2 ஓகேன்றது. 2 ஒளியும் கிளம்பிட்டது. டெபுடேஷன் போட்டு கிளம்பிடுறாரு. கொஞ்சம் மலைச்சு நீங்க என்ன நின்றுட்டு இருக்கேன்னாரு. இவர் என்ன சொன்னாரு? உன் திருநாமத்தை சொல்லாத சொல்லு, குறையை பாவத்தை மன்னித்தேன் என்று இப்பவே சொல்லு, நான் கிளம்புறேன். சிரிக்கிறாரு. டக்குனு கிளம்பி போயிடுச்சு. அப்படி வந்தாரு. அதனாலதான் வள்ளலாருன்னு சொல்றாரு. வள்ளலாரும் ஒரு இதுல சொல்லுவாரு, புத்தத்தை ஆக்கியா சமணத்தை ஆக்கியோம் அப்படின்றாரு. அதெல்லாம் உன் லீலையே நாங்க என்னத்த சொல்ல முடியும் அப்படின்றாரு. நீ செஞ்ச லீலை தான், அது நாங்க என்னத்த சொல்றீங்களா? ரைட், ஓகே. அதனால இதெல்லாம் அனுப்பி வச்சது. பின்னாடி ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல விபாசனா போனவனுக்கு கண்ணை மூணா ஒளியா இருக்கு. அப்ப புத்தர்கிட்ட வந்து கேட்கிறேன், சாமி பகவானே, கண்ணை மூணா பூரா ஒளியா தெரியுது. ஏய், இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் நீ போராடி பாக்குறத, யானை மாட்டை கொண்டு நெருப்புல போட்டா பாத்திரலாம், குதிரையை கொண்டு அசுவமேத யாகம் பண்ணா பாத்திரலாம்னு சொல்லி அதை மாத்திரத்தான் வந்தோம். நீ பார்த்ததுதான், நீ பார்த்த ஜோதி தான் இவங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருக்க அந்த மகாசக்தி. அதனால ஓகே, அத ரெஃபரன்ஸ்க்காக சொன்னேன். ஆமா ஐயா. இப்ப கோளர் பயத்துல திருஞான சம்பந்தர் புத்தரோட அவனே வாழ்க்கை அழிவிக்கிறான் திருநெல் செம்பை தடமே அத்தகு நல்லங்கிறார். அப்ப சிவனோட ஒக்க முடியாது முடியாது, சிவனோட கிடையாது, யாரும் முடியாது. எந்த ரிஷியும் எந்த முனிவரும் பக்கத்துல நெருங்க முடியாது. அவங்க எல்லாம் ஸ்டார் ஆகலாம் ரிஷி. இப்ப ஒரு 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 நட்சத்திர கூட்டத்துக்கு என்ன சொல்றீங்க? சப்த ரிஷி. அப்ப அந்த எத்தனை ரிஷி அங்க இருக்காங்க? 7 ரிஷிகள் 7 ஸ்டாரா இருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க உள்ள எத்தனை பேர் ஸ்டார்னு யாருக்கு தெரியும்? இவர் ஒரு ஸ்டாரா மேல இருப்பாரு.
கோடிக்கணக்கான வருஷம் மேல இருக்கு ஸ்டாரா இருப்பாரு. விளங்குதா? நம்முடைய முடிவான இடம் ஸ்டார் தான். நீ வானத்துல ஸ்டார் என்ன முடிச்சதுன்னா எத்தனை என்லைட்டன் பாடிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒளி உங்களுக்கு எல்லா இதுலயும் நோட்ஸ்லயே எடுத்த உடனே கொடுத்துருப்பேன். எடுத்த உடனே நீங்க அதுதான் எத்தனை உலகம், ஒளி உலகம் சொல்லுங்க. அதுக்கு மேலதான் எம்பெருமான், அது கீழே தெய்வ லோகம். தெய்வ லோகம் நீங்க நானும் தான். யாரு தேர்ந்தெடுக்கிறாங்க தெய்வங்களா சொல்லு. நீ எத்தனை பேர் தெய்வ லோகத்துல வந்தேன்னு உனக்கே தெரியாது. நீ எத்தனை பேர் ருத்ரன் இருக்க, இங்க எத்தனை பேர் விஷ்ணு இருக்கீங்க, எத்தனை மகாலட்சுமி இருக்கீங்கன்னு தெரியாது. எங்களுக்கு பார்த்த உடனே ஸ்கேன் பண்ணி சொல்லுவோம். நாங்க இன்டைரக்டா தான் சொல்லணும், அது நேரடியாவும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இறை ரகசியம் சொல்லக்கூடாது. நான் சில பேருக்கு எழுதுவேன், வாழை தேவதையே சக்தி மயம் ஆவாயின்னு எழுதுவேன். வாழைக்கு அடுத்தது சக்தி, அது ஒரு ஸ்டெப்பு. வாழை தேவதையில் கோடிக்கணக்கில் இருக்கு. சக்தி அம்சம் குறைச்சலா தான் இருக்கும். நவ சக்தியில அந்த டாப் மோஸ்ட் தான் சக்தி அம்சம். அது எவனையும் திரும்பி பார்க்க டோன்ட் கேர் மவனை யாரையும் பார்க்காது. சிவன் தான் வரணும். ஒரு சக்தி இங்க வந்துட்டான்னா, உண்ணாமுலை தாய் வந்துட்டான்னா அண்ணாமலையார் வராம அவ யாருக்கும் அடங்க மாட்டான். அந்த அரசன் என்ன பாடுபட்டான் தெரியுமா? எத்தனை ஜோசியரை பார்த்தான், எத்தனை பாடுபட்டு என் மகளுக்கு இளவரசிக்கு அப்படின்னு எவனை காட்டினாலும் சரி, எவ்வளவு பெரிய மன்னாதி மன்னனா இருந்தாலும் சரி, எவ்வளவு அழகு தேஜஸா காட்டினாலும் சரி அப்படின்பா. நம்ம ஆள் இருக்காரு, பரதேசியா வந்தாரு. சாமி இவர் ஏதோ கோயிலுக்கு கட்ட போறாரு, கும்பாவி என்ன வேணும்னு கேட்டாரு. உன் மகதான் வேணும்னா என்ன இப்படி கேக்குறீங்க? இளவரசியை போய் அப்படின்னா அதை நீ சொல்லாத மகட்ட கேளுங்க. போய் அதுக்குள்ள அந்த அப்புறம் செய்து போயிடுச்சு. இது ஒரு சடாமுடியோட ஒரு பரதேசி வந்து உன்னை பொண்ணு எதிரான்னு கேவலமா இருக்குமா அப்படின்னு கேட்டா அவட்ட கேளுன்றான். பதவிட்டு ஓடியாரா, யாரா அவன் போட்டு எட்டி பார்த்தா பாருங்க, அவன் எங்க இருந்து கண்டுபிடிச்சு அப்படி பார்த்தான். பார்த்த உடனே அந்த மூணாவது காம்பு மறைஞ்சது இவருக்கு டக்குன்னு விழுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் அண்ணாமலை மலையத்துவசன் பெற்றவர். மாணிக்கமும் அப்படித்தாங்க. சொக்க வரணும். சொக்கான சும்மா நினைச்சிடாத. சொக்கன்னு அண்ட நடுங்கும். சொக்கான்னு சொன்னா போதும், எந்த பிரச்சனை வந்தாலும் சொக்கான்னு கண்ணை மூடிட்டு அமைதியா கத்து. எங்கேயாவது ரவுடி தரணும்னா கபாலின்னு கத்து வந்துருவான். அவன் எல்லா வேலையும் செய்வான். ஐயா ஆக்குவனும் அவன் தான், அடிப்பவனும் அவன் தான். ஏஎஸ் ஆதி சக்தி யூடியூப் சேனலை பார்த்து அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமைத்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து தொடர்ந்து வரக்கூடிய ஆன்மீக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கண்டுகளிக்க அனைத்து திருச்சியிலே உள்ள எல்லா இடங்களிலும் நாங்கள் சிறப்பான ஆன்மீக நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம்.